இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபை குருக்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானியின் திருநாளை நினைவு கூறுகின்றது. பிரான்சில் மே 8, 1786 பிறந்து ஆகஸ்ட் 4ஆம் நாள் 1851 இறந்தார். ஆர்ஸ் ஊரின் பங்கு தந்தையாகவும் இருந்தார். எளிமையான வாழ்வும் ஆண்டவர் முன் நீண்ட நேரம் ஜெபம் மற்றும் தொடர்ந்து ஒப்புரவு அருட்சாதனம் வழங்குவதிலும் தீவிரமாக செயல்பட்டவர். ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்தாலும் பிரெஞ்சு புரட்சியின் போது கத்தோலிக்க விசுவாசத்தை இரகசியமாக கற்று வளர்ந்தவர். கல்வி கற்பதில் கடினமான சூழலை சந்தித்தாலும் தனது விடாமுயற்சியினால் குருவானார். ஆர்ஸ் என்ற ஊரின் பங்கு தந்தையாக இருந்தபொழுது அப்பகுதி மக்களிடையே ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்தி திருச்சபையின் பிள்ளைகளாக அவர்களை மாற்றினார். ஒவ்வொரு நாளும் 16 முதல் 18 நேரம் வரை ஒப்புரவு அருட்சாதனத்தை நிறைவேற்றி பலரின் வாழ்க்கையை மாற்றியவர் இப்புனிதர். இவரின் சிறப்பும் இறப்பும் குருக்களுக்கான அர்ப்பணிப்புக்கு சிறந்த எடுத்துக்காட்டுடன் வாழ்ந்து திருச்சபையை கட்டி எழுப்பியதால் தல திருச்சபை இவருக்கு புனிதர் பட்டம் வழங்கி அனைத்து பங்கு குருக்களுக்கும் பாதுகாவலராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் வாழ்வு நமக்கு குருக்களுக்கு தரும் பாடம் என்ன என்றால், ஆண்டவர் கல்வி அறிவு திறமைகள் ஆற்றல்கள் நிறைந்தவர்களை அப்போஸ்தலர்களாக தேர்ந்து கொள்ளவில்லை. அடிமட்டத்தில் வாழ்ந்தவர்களையே ஆற்றலும் அறிவும் உள்ளவர்களாக மாற்றி விண்ணக அரசை, கடவுளின் அரசை மக்களிடையே எழுப்பிய அவர்களுக்கு உதவினார். அதுபோலவே புனித மரிய வியானியும் பெரிய பெரிய காரியங்கள் செய்யாவிட்டாலும் கடவுள் விரும்பிய விண்ணக அரசை, அதாவது ஆன்மாக்களை கட்டி எழுப்பும் அரசை உருவாக்கினார் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. இப்புனிதரின் வாழ்வும் எடுத்துக்காட்டான இறைப்பணியும் இன்றைய குருக்களுக்கு ஒரு பாடமாகவும் வேண்டுகோளாகவும் உள்ளது என்பது உண்மையிலும் உண்மை. எனவே அழைக்கப்பட்ட நாம் மண்ணகத்தில் விண்ணக ராஜ்யத்தை கட்டி எழுப்பி இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளானால் நாமும் பேறு பெற்றவர்களாக மாறுவோம். ஆமேன்.